வணக்கம் நண்பர்களே, நான் ஜீவா. இது ஜீவா அன்ஃபில்டர். செகந்திராபாத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசின விஷயம் இப்போ பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. தேசபக்தின்னா நாட்டுக்காக சாகிறது மட்டும் இல்லை, நாட்டுக்காக வாழ்கிறது தான் சொல்லியிருக்கிறார். மக்கள்கிட்ட 2 முக்கியமான கோரிக்கைகளை வச்சிருக்கிறார். ஒன்று, ஒரு வருஷத்துக்கு தங்கள் வீட்டு தேவைக்கான தங்க நகைகளை வாங்காங்க. 2வது விஷயம், சமையல் எண்ணெயை குறைவாக பயன்படுத்துங்க. இதுக்கும் நாட்டுக்கும் அந்நிய செலவாணிக்கும் என்ன சம்பந்தம்? இது உண்மையிலே சாத்தியமா? இதை ஏன் எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்க? இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலான அன்ஃபில்டரான காரணங்களை சொல்ல போகிறோம். நான் ஜீவா, இது ஜீவா அன்ஃபில்டர். இங்கே முதல்ல அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்தியா வெளிநாடுகளிலிருந்து எந்த பொருளை வாங்கினாலும் நம்ம அமெரிக்க டாலரில் தான் பணம் கொடுத்து வாங்கணும். நம்மக்கிட்ட கையிருப்பு அதிகமாக இருந்தால் தான் நம்ம நாட்டின் பொருளாதாரம் வலுவாக இருக்கும். இந்தியா அமெரிக்க டாலரை செலவு பண்ணுற 2 விஷயம் என்னென்னா, ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுற விஷயம். ஒன்று, உலகத்திலேயே அதிகமாக தங்கம் மட்டும்தான் அதிகமாக இறக்குமதி பண்ணுறாங்க. இந்தியாவிலேயே முன்னணியில் இருக்குது. 2வது விஷயம், சமையல் எண்ணெய். நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற பாம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், இந்த மாதிரி ஆயிலில் 60% மேலே மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தான் வருது. நம்ம தங்கம் வாங்குறத குறைக்கும் பொழுதும் இந்தியா வெளியே கொடுக்குற டாலர் மிச்சமாகும். இதனால் இந்தியா ரூபாயோட மதிப்பு நிலைத்தன்மையாக இருக்கும். ஆனால் இதில் சிக்கல்கள் இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரை தங்கம்ங்கிறது வெறும் அழகு சாதனம் மட்டும் இல்லை. குறிப்பாக திருமணங்களில் இருக்கக்கூடியதும் தங்கம் இல்லாமல் ஒரு விசேஷம் கூட நடக்காது. ஒரு வருஷம் தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்கிறது மக்களோட கலாச்சார உணர்வுகளை ரொம்ப பெருசாக பாதிப்பு ஏற்படும். அதே போல் சமையல் எண்ணெய் பயன்பாட்டை குறைக்கிறதுங்கிறது சாமானிய மக்களோட அன்றாட உணவு பழக்கங்களை சார்ந்தது. ஏற்கனவே விலைவாசி உயர்வால் மக்கள் தவிக்கிறப்ப இது கூடுதல் சுமையாக இருக்கும்னு விமர்சனம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதனால தான் எதிர்கட்சிகள் இதை கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க. பொருளாதாரத்தை சரி பண்ண அரசாங்கம் முறையான நடவடிக்கைகளை எடுக்கணுமே தவிர மக்களோட தட்டில் இருக்கிற உணவை அவங்க வாங்குகிற தங்கத்தை குறிவைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அவங்க தரப்பு வாதம் விநியோக சங்கிலி நெருக்கடிக்கு மக்களால் பொறுப்பு ஏற்றுக்க முடியாது. ஏன் அவங்க கேட்குறாங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், நாட்டுக்காக தன் கடமையை நிறைவேற்றும் போது தேசபக்தின்றாங்க. அதாவது நாட்டின் பொருளாதார சூழலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தேவைகளை ஓரளவுக்கு கட்டுப்படுத்துகிறது ஒரு குடிமகனோட கடமைன்னு அவர் சொல்கிறார். உண்மையான தேர்வு எதில் தெரியுமா இருக்குது? நம்ம வெளிநாடுகளை சார்ந்து இருக்கிறத குறைச்சி உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்துறதுனால தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாட்டின் பொருளாதாரத்துக்காக ஒரு வருஷம் தங்கம் வாங்குறத நீ தள்ளி வைக்க போகிறீங்களா? இல்லை உள்நாட்டிலேயே எண்ணெய்களை உற்பத்தி செஞ்சு தற்சார்பு பொருளாதாரத்துக்கு ஆதரவாக இருக்க போகிறீங்களா? கருத்துரை பட்டியலில் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நான் ஜீவா, இது ஜீவா அன்ஃபில்டர். நன்றி, வணக்கம்.